வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தகுதி இல்லாதவர்களை தேர்வாணைய உறுப்பினர்களாக நியமித்தது ஏன்? தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பொங்கல் திருநாள் சிறப்பு பரிசுகள் விநியோகம் முதல்வர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலங்களுக்கான பத்திரப்பதிவுக்கு 30ஆம் தேதி வரை தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடியக்கரை மீனவர்கள் விரட்டியடிப்பு, நடுக்கடலில் இலங்கை படையினர் அட்டூழியம். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் 11 பேரின் நியமனத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகளை நிர்வகிப்பதற்காக 11 அலுவலர்களை புதிதாக நியமனம் செய்து தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இதன்படி ஆணையத்தின் உறுப்பினர்களாக ஆர். பிரதாப்குமார், வி. சுப்பையா, எஸ். முத்துராஜ், எம். சேதுராமன், ஏ. வி. பாலுசாமி, எம். மாடசாமி, வி. ராமமூர்த்தி, பி. கிருஷ்ணகுமார், ஏ. சுப்பிரமணியன், என். பி. புண்ணியமூர்த்தி, எம். ராஜாராமன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். இவர்களின் பணி நியமனம் குறித்த அரசின் அறிவிப்புக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மற்றும் பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்ததை அடுத்து கடந்த 22ஆம் தேதி நியமனங்களை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது. அதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ள அலுவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். தகுதியில்லாதவர்களை நியமனம் செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கும் திட்டத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொங்கல் பரிசுகளை முதல்வர் பன்னீர்செல்வம் வழங்கினார். தமிழகம் முழுவதும் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,80,00,000 குடும்பத்தினருக்கு இந்த பொங்கல் சிறப்பு வழங்கப்படுகிறது. சிறப்பு தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் 2 கரும்பு துண்டுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நிலங்களை வகைப்படுத்துவதற்கு மேலும் 2 வாரம் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வரும் 30ஆம் தேதி வரை பத்திரப்பதிவுக்கான தடையை நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளைநிலங்களை தரிசு நிலங்களாக காண்பித்து வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் மேலும் 2 வார கால அவகாசம் கேட்டு தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. நிலங்களை வகைப்படுத்துவதற்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான தடையை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோடியக்கரை பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை படையினர் மீன்களை பறித்துக் கொண்டு விரட்டியடித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை படையினர் அவர்களை விரட்டியடித்ததோடு அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் பறித்துச் சென்றனர். இதில் காயமடைந்த மீனவர்கள் 4 பேர் கோடியக்கரை வந்து சேர்ந்தனர். இலங்கை படையினர் இவ்வாறு தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்வது மற்றும் விரட்டியடிப்பதால் மீன்பிடிக்க இயலாமல் போவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மீன்பிடிக்க செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். பொங்கல் திருநாள் வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் உள்ள வெளியூர் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பேருந்து முன்பதிவுக்கான சிறப்பு முன்பதிவு கவுண்டர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். பொங்கல் திருநாள் வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தமிழக அரசு 17,693 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அந்த சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையங்களானது இன்று முதல் திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அந்த சிறப்பு முன்பதிவு மையத்தை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இன்று நாளை முதல் அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதாவது 11, 12, 13 ஆகிய 3 தினங்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில்
இருந்தும் சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட இருக்கின்றன. சென்னையில் இருந்தும் அதிக அளவிலான சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளன. மேலும் பொங்கல் திருநாளை கொண்டாடிவிட்டு பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு வருவதற்கான சிறப்பு பேருந்துகள் அதே அளவிலான சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட இருக்கின்றன. அந்த பேருந்துகளானது 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் வந்து இயக்கப்பட இருக்கின்றன. பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் வந்து 29 சிறப்பு கவுண்டர்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 26 சிறப்பு முன்பதிவு மையங்கள் வந்து இங்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும், 2 சிறப்பு முன்பதிவு மையங்கள் சாண்டிட்டோரியத்திலும், ஒரு சிறப்பு முன்பதிவு மையமானது பூந்தமல்லியிலும் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து 11,270 பேருந்துகளும் மற்ற பகுதிகளிலிருந்து 6,423 பேருந்துகளும் இயக்க இருக்கிறோம். நகர வாகனங்கள் சென்னைக்குள் வருவதற்கு அந்த பீக் ஹவர்ஸில் சென்னைக்குள் வருவதை தடை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது இன்னும் போக்குவரத்து நெரிசல் குறையும். அது ஆமுனி பேருந்துகள் இருக்காது. அதிக கட்டணம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ராவல் பண்ணலான்னு வந்தேன், விடிஞ்சு தான் போனேன். 10 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பிஃபோராக பண்ணணும்னு வந்தேன். ஈஸியாக இருந்தது ப்ராசஸ் எல்லாமே. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டால் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே. எல்லா ஃபெஸ்டிவலும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிக்கெட் புக் பண்ண வந்தேன். இங்கே ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ உடனே டிக்கெட் கிடச்சிருச்சு. ரிட்டன் டிக்கெட்டும் இங்கேயே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்ம் கொடுத்து நிறையா டிக்கெட் கவுண்டர் ஸ்பெஷலாக வச்சு ரொம்ப ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உடனே டிக்கெட் கிடச்சிருச்சு. மேலும் அதிக அளவிலான சிறப்பு கவுண்டர்கள் வந்து இங்கே ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக அதிக அளவிலான சிறப்பு முன்பதிவு கவுண்டர்கள் இங்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக எளிதாக டிக்கெட்டுகளை பெற்று செல்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் பொதுச் செயலர் சசிகலா ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்றைய ஆலோசனையில் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய, நகர, பேரூராட்சி செயலர்கள் கலந்து கொண்டனர். ஆலோசனையை அடுத்து இன்று மாலை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து உயிரிழந்த அதிமுக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை சசிகலா வழங்கவிருக்கிறார். ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசிய விஜயகாந்த், தமிழர்கள் தங்களது பிள்ளைகளைப் போல காளைகளை வளர்த்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் கேரளாவில் யானைகளையும் ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயத்தையும் தடை செய்ய முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஜல்லிக்கட்டை எதிர்க்கும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பொங்கல் திருநாளின் போது ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்றும் விஜயகாந்த் குறிப்பிட்டார். என்பது எங்களுடைய வாதம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஒரு அவசரத்தை நம்ம தமிழ்நாடு பிரச்சனை தானே, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை, தமிழக அரசு தான் அவசர சட்டம் இயற்றணும். அவசர சட்டம் இயற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க. நீட் தேர்வு மற்றும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 20ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் நுழைவுத் தேர்வை கொண்டுவரக்கூடிய நீட் தேர்வு கூடாது என்றும், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய, மாநில அரசு அலுவலகங்கள் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிக்கை ஒன்றில் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு கட்சியின் மாவட்ட செயலர்கள் தலைமை வகிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற 74வது கோல்டன் குளோப் விருது வழங்கும் விழாவில் லாலா லேண்ட் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன் என்கிற அமைப்பு சினிமா மற்றும் சின்னத்திரையில் சிறந்த படைப்புகளையும் கலைஞர்களையும் ஆண்டுதோறும் கௌரவித்து வருகிறது. ஆஸ்கருக்கு இணையாக போற்றப்படும் இந்த கோல்டன் குளோப் விருதுகள் வழங்கும் விழா கலிபோர்னியாவில் நடைபெற்றது. இந்த விழாவில் லாலா லேண்ட் என்ற திரைப்படம் 7 விருதுகளை வென்று சாதனை படைத்தது. அந்த படத்தின் இயக்குனர், நடிகர் என பரிந்துரைக்கப்பட்ட அனைவரும் விருதுகளை வென்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை மூன்லைட் வென்றது. சிறந்த அயல்மொழி திரைப்படமாக பிரெஞ்சு மொழி படமான எல் தேர்வு செய்யப்பட்டது. சிறந்த இயக்குனருக்கான விருதை லாலா லேண்ட் திரைப்படத்தை இயக்கிய டேமியன் சாசஸ் பெற்றார். சிறந்த நடிகருக்கான விருதை லாலா லேண்ட் திரைப்படத்தில் நடித்த ராயன் கேஸ்லிங் பெற்றார். சிறந்த நடிகையாக எல் திரைப்படத்தில் நடித்த இசாபெல் ஹூப்பெட் தேர்வு செய்யப்பட்டார்.
ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கு பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிக்க கோரிய வழக்கை வரும் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அது பற்றி 3 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மருந்துகள் பற்றி விசாரணை நடத்த கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பதிலளிக்க தயாராக இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. அதனையடுத்து வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்த டெத் ஆஃப் மேடம் ஜெயலலிதாவுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் பற்றி வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான ஆர்குமெண்ட்ஸ் வந்து அரசு தரப்புலையும் பெடிஷனர் தரப்புலையும் வைக்கப்பட்டது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கவுண்டர் போடணும், அதுக்கப்புறம் வந்து மாநில அரசு கவுண்டர் போடணும். இவங்க யாருமே ஒன்றும் கவுண்டர் போடலை. இந்த கோர்ட் எழுப்பியிருக்கிற பரவலான அந்த ஐயங்களை பற்றி அவங்க பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் நாங்கள் ஆர்டர் போட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ தள்ளி வச்சிருக்கிறாங்க. தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த உள்ளதால் அதற்கு முன்னதாக தமிழக அரசு தன்னை கைது செய்யக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் விவசாயிகள் மரணத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக சீமான் தெரிவித்தார். பொங்கல் நெருங்குகிற காலங்கள் ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி எல்லோரும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடத்தப்படும், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும்னு பேசி வெறும் வார்த்தைகளை இனிப்பை தடவி நம்மளை ஏமாற்றுகிறது தொடர்ந்து கொண்டு இருக்குது. போன முறை தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்தினாங்க. போகும்போது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்களை கைது செஞ்சுட்டுது. அதை இந்த முறை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திட்ட பிறகு, தடையை மீறி நடத்திட்ட பிறகு எங்களை கைது செஞ்சு சட்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாகுபடி செய்திருந்த நெற்பயிர் வளர்ந்து பயனளிக்கும் நேரத்தில் தண்ணீரின்றி கருகியதைக் கண்ட விவசாயி அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு பலியானார். இளையான்குடி தாலுகா சமுத்திரம் ஊராட்சி தெற்கு சமுத்திரம் கிராமத்தில் விவசாயி வட்டப்பனின் மனைவி பஞ்சவர்ணம் வங்கியின் கடன் வாங்கி 4 ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடி செய்திருந்தார். நெற்பயிர் நன்று வளர்ந்து பயனளிக்கும் நேரத்தில் தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதைக் கண்டு விவசாயி பஞ்சவர்ணம் மாரடைப்பு ஏற்பட்டு வயலிலேயே மயங்கி விழுந்து பலியானார். இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 50 வருஷமாக எங்கள் மாமா விவசாயம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப இதாக கருகி போனோடனே ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சோடனே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு GHக்கு தூக்கிட்டு போன சிவகங்கைக்கு எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அரசாங்கமே உதவி பண்ணணும். இதனிடையே காளையார்கோவில் தாலுகா நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முடியப்பன் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகியதைக் கண்டு மனமுடைந்தார். இதனால் நெஞ்சுவலி ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே நாளில் 2 விவசாயிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விவசாயம் கருவி போச்சு. கருவுனதோட போய் வயல்ல பார்த்துட்டு இருந்தவர் அதோட அதிர்ச்சியா அங்கேயே விழுந்துட்டார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோடனே சிஹெச்சிக்கு அங்கேயே கொண்டு போய் அவரும் சிகிச்சை அடித்து பார்த்தா ஒன்றும் சரியாகல. தஞ்சாவூரில் வறட்சி பாதிப்பு தொடர்பான கணக்கெடுப்பில் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பா பயிர் கருகியதால் ஏற்பட்ட வேதனையில் தமிழகத்தில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் இறந்தனர். இதனிடையே வறட்சி பாதிப்பு பற்றி மாநிலம் முழுவதும் அமைச்சர்களும் அலுவலர்களும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரையிடம் இறந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி,
தமிழகத்தில் உள்ள 12 அணைகளும் காஞ்சி போச்சு. இந்த நிலையில் கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாரு. இது நன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக ஏக்கருக்கு 20,000 நிவாரணம் வழங்கணும். விவசாய கடன், கூட்டுறவு கடனும் அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் விவசாய தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு மத்திய அரசு, மாநில அரசு? இதுவரையிலும் விதர்பாவுக்கு அடுத்தபடியே தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ தற்கொலை நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அடையாளம் தெரியாத சிலரால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கோட்டை அருகே கற்குடியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஹரிஹரன் நேற்று இரவு வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஹரிஹரனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியவர் குறித்து காவல் நிலையத்தில் ஹரிஹரன் புகார் அளித்திருந்தார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகரில் அதிமுக இலக்கிய அணி ஒன்றிய செயலர் வீட்டில் 63 சவரன் நகைகளை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் VPPV நகரைச் சேர்ந்தவர் மச்சராஜா, அதிமுக இலக்கிய அணி ஒன்றிய செயலர். இவர் கடந்த சனிக்கிழமையன்று தனது குடும்பத்துடன் சென்னையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்துக்கு சென்றுள்ளார். இன்று காலை வீடு திரும்பிய அவர் தமது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுடன் வந்து தடயங்களை சேகரித்தனர். விசாரணையில் 63 சவர நகைகள், 1 ஜோடி வெள்ளி கொலுசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து விருதுநகர் கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கண்மாயில் மூழ்கி பலியான பள்ளி மாணவன் உட்பட 2 உடல்களை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த வீரபாண்டி என்பவர் தமது நண்பருடன் சிவகாசி அருகே உள்ள துரைசாமிபுரம் பகுதியில் ஆட்டுக்கடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவர் தமது நண்பர் மற்றும் நண்பரின் மகன் இன்பராஜோடு அப்பகுதியில் நேற்று மதியம் உணவு உண்டுவிட்டு கண்மாயில் உணவு பாத்திரங்களை கழுவச் சென்றனர். அப்போது கண்மாயில் மாணவன் இன்பராஜ் தவறி விழுந்ததை அடுத்து அவரை காப்பாற்றச் சென்ற வீரபாண்டியும் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த மாரநேரி காவல் நிலைய காவலர்கள் கிராம மக்களின் உதவியோடு 2 உடல்களையும் மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் போதிய மழையின்றி முந்திரி விளைச்சல் குறைந்ததால் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் விற்பனை மந்தமாக உள்ளதால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தானே புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் கடலூர், பண்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முந்திரி மரங்கள் சேதமடைந்தன. அங்கு உற்பத்தி பாதித்ததை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையும் முந்திரிகள் பெருமளவு வணிகர்களால் கொள்முதல் செய்யப்பட்டன. இதனால் நல்ல லாபம் கிடைத்து வந்த நிலையில் நிகழாண்டில் போதிய மழையின்மையால் விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விலை உயர்ந்ததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். வியாபாரம் பண்ணுறதுக்கான எங்களுக்கு போதுமான இது கிடையாது. நாங்கள் இதை குடிசை தொழில் மாதிரி சும்மா 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ வாங்கி தான் உடச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே விளைஞ்ச காய் பூரா எல்லாம் மரத்தை வெட்டிட்டாங்க. விட்டு விவசாய ஆரஞ்சு, சவுக்கு இந்த மாதிரி பல இது போட்டாங்க விவசாயம் பண்ணுறதுக்காண்டி. இப்போ தண்ணி இல்லாமல் 2வது முந்திரி காய்ப்பும் இல்லை. போன வருஷம் காய்ப்பு இல்லை, இந்த வருஷம் காய்ப்பு இல்லை. அது நான் இது வரைக்கும் கிலோ 500 600 விற்றது. இந்த வாட்டி 900 1000 விற்கிது. போதுமான லாபம் இல்லை. விலை உயர்வு காரணமாகவும் பணத்தாள்கள் பிரச்சனையாலும் முந்திரி கொள்முதல் செய்வதில் வெளி மாவட்ட வணிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் திருநாள் நெருங்கும் வேளையில் வழக்கத்தை விட குறைவான அளவே முந்திரி விற்பனையாவதாக வணிகர்கள் கவலையுடன் கூறுகின்றனர். எனவே தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு கடன் உதவி உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டுமென அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நம்ம கொட்டை விளைச்சல் இல்லை. மூட்டை 8000 12,000 வாங்குறான். பருப்பு விலை சுத்தமாக விற்கலை. பருப்பு ஒரு 500 விற்றது இப்போ 800 இருக்குது. வியாபாரமே இல்லை. ரொம்ப டவுலாக இருக்குது. யார்கிட்ட போய் கடன் கப்பி வாங்க முடியல. பண பிரச்சனை. யார்கிட்ட போய் எதுவும் வாங்க முடியல, வைக்க முடியல. நம்மளுக்கு எவ்வளோ பொருளாக இருந்து ஒன்றும் பண்ண முடியலை. 25 வருஷத்துக்கு மேலாக இந்த குடிசை தொழில் செய்கிறவங்கள்ட்ட முந்திரி பருப்பு பொங்கலுக்காக வாங்கிட்டு போகிறேன். பெரிய பெரிய தொழிற்சாலையில் தயாரிக்கிற முந்திரி பருப்பை விட இந்த குடிசை தொழில் ஆதரவட்டில், குறிப்பாக ஆனவட்டில் தயாரிக்கிற குடிசை தொழில் மூலமாக தயாரிக்கிற முந்திரி பருப்பு மிகவும் சுவையானதாகவும் சுகாதாரமாகவும் சுத்தமானதாகவும் இருக்குது. அதனால வேண்டி நான் அதை எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். சேலம் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 60,000க்கும் அதிகமான மரக்கன்றுகளை வளர்த்து பெண்கள் சாதனை படைத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தின் சார்பில் பெண்கள் சிலர் மரம் வளர்க்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிராம பஞ்சாயத்து சார்பில் சுமார் 1/2 ஏக்கர் பரப்பளவில் பிரத்யேக முறையில் பசுமை வளாகம் அமைக்கப்பட்டு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு நாற்றங்கால் நடும் பணிகள் தொடங்கின. இதையடுத்து நாள்தோறும் இவை உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு தற்போது 60,000க்கும் அதிகமான மரக்கன்றுகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதாக கூறும் பெண்கள் மரக்கன்றுகளை பராமரிப்பது மனநிறைவை தருவதாகவும் தெரிவிக்கின்றனர். 60,000 செடி இப்போ இருக்குதுங்க சார். மதர்பேட்டில் இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கி பாக்கெட்டில் வைக்கிறோம். அதில் நல்ல விதமாக பாதுகாப்பு பண்ணுறோம். அழுகி போன செடி, செத்து போன செடியெல்லாம் பிடிங்கி அந்தாண்டு போட்டு நல்ல செடியெல்லாம் பராமரிச்சுட்டு வரோம். நிறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. வெயிலுக்கும் வெயில் காலத்துக்கும் இப்போ இந்த மரம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியே இந்த இடம் இல்லாமல் இன்னும் பல இடத்துல ஏற்பாடு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த 100 நாள் வேலைக்கு இந்த செடி வளர்த்திக்கிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த செடி வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இது வெளியில் எடுத்துகிட்டு போனால் அந்த செடியை பார்க்கும்போது நாம் வளர்த்தின செடி அப்படின்னு அது பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி விடுவோம், தண்ணி விட்டுட்டு பில்லு இருந்தால் பிடுங்கிக்கிட்டு கலவை பாசத்தெல்லாம் கிளறிக்கிட்டு நாங்கள் அதை ரொம்ப இதாக நல்லா பார்த்துக்குறோம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் மறுவாழ்வு மற்றும் கல்வி மையத்தின் சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் 42 பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான குழந்தைகள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டுத் திடலில் நடைபெற்ற போட்டிகளை காவல்துறை கூடுதல் இயக்குநர் சஹீல் அக்தர் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பந்து எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் 42 பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான குழந்தைகள் பங்கேற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரனுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறோம். பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எப்படின்னா அவங்களால முடிஞ்சது கிரிக்கெட் பால் த்ரோ, 5 மீட்டர்ஸ், 10 மீட்டர்ஸ், ஒரு ஸ்மால் ஹை ஜம்ப், லோ ஜம்ப், எல்லாம் ப்ராட் ஜம்ப் எல்லாம் நம்ம பண்ணுற ஸ்போர்ட்ஸை அவங்க லெவலில் அவங்களுக்கு பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், நாமளும் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கோம்னு. அறந்தாங்கி அருகே மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் கோவில் மார்கழி திருவாதிரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோவில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவத்தலமாகும். இந்த கோவிலில் மட்டுமே மாணிக்க வாசகருக்கு தேர் திருவிழா நடைபெறுவது சிறப்பாகும். திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. மங்கள இசை முழங்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாணிக்க வாசகர் வீற்றிருக்க திரளான பக்தர்களும் சிவ தொண்டர்களும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். மெக்சிகோ போராட்டத்தில் வன்முறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மெக்சிகோ நாட்டில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிபர் என்ரிக் பெனா நீட்டோவுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெட்ரோல் டீசல் கேஸ் விலை திடீரென 20% அதிகரிக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ரொசாரிட்டோவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசி தாக்கினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்திய தொடரின் போது ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று ஆஸ்திரேலிய அணியின் துணை கேப்டன் டேவிட் வார்னர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள ஆஸ்திரேலிய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த போட்டித் தொடர் பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அணியின் துணை கேப்டன் டேவிட் வார்னர், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டித் தொடரை கவனித்து வருவதாக கூறிய வார்னர், தங்களது இந்திய சுற்றுப்பயணத்தின் போது நேர்மறையான விஷயங்களை வெளிக்கொணர்ந்து நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முயற்சிப்போம் என தெரிவித்தார். கடைசியாக நடைபெற்ற 19 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகுதி இல்லாதவர்களை தேர்வாணைய உறுப்பினர்களாக நியமித்தது ஏன்? தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பொங்கல் திருநாள் சிறப்பு பரிசுகள் விநியோகம் முதல்வர் பன்னீர்செல்வம் தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் நிலங்களுக்கான பத்திரப்பதிவுக்கு 30ஆம் தேதி வரை தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடியக்கரை மீனவர்கள் விரட்டியடிப்பு, நடுக்கடலில் இலங்கை படையினர் அட்டூழியம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் நந்திமாலை தொடர் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.